கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி என்ற புஸ்தகம். அதில் 31ஆம் அதிகாரம், அதில் 14ஆம் வசனம். எரேமியா 31:14. அதில் பின்பகுதி, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்கள் கர்த்தர் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிறார். அதாவது பாருங்க, இதுல என் ஜனங்கள் என்று ஆரம்பிக்கிறது. இதுல பின்பகுதியில என் ஜனங்கள் என்று ஆரம்பிக்கிறது. என் ஜனங்கள்னா யாரு? இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்ம தான், கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க தான். அப்ப தேவ ஜனமாக அழைக்கப்பட்ட நீங்கள், அதாவது தேவனுடைய பிள்ளைகள், நீங்க தேவ சாயலாக படைக்கப்பட்ட நீங்கள் தான் என் ஜனங்கள்னு தேவன் சொல்லுகிறார். அதாவது தேவனை அறிந்து கொண்டு தேவனுக்காக ஓடுவேன், தேவனுக்காக அப்படின்னு அந்த தேவனுடைய அழைப்பை தெரிந்து கொண்டு தேவனால் படைக்கப்பட்டதை உணர்ந்து தேவனோட ஆவியால் ஊற்றப்பட்ட நீங்க தான் தேவனுடைய ஜனங்கள். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என் ஜனங்கள் என்பது உங்களைத்தான் குறிக்கிறது. அப்ப நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் அப்படின்றாரு. அப்ப பரலோக பிதா சொல்லுகிற ஒரு காரியம் இது, நம்ம சாதாரண இது கிடையாது. அப்ப தேவன் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள் அப்படின்னு, அப்ப இது தேவன் சொல்லிட்டு சும்மா கொஞ்சமா கொடுத்துட்டு போறவரா கிடையாது. நம்ம உலக தகப்பன்மார்களே, உலக பெற்றோர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு தான் சாப்பிடாட்டினாலும் சரி, தான் பட்டினி கிடந்து தான் ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கறதுக்கு நம்ம வல்லவராக இருக்கிறோம். நம்ம தெரிஞ்சிருக்கோம் பிள்ளைகளுக்கு, என்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நான் கஷ்டப்பட்டேன், நான் என் பிள்ளைய அப்படி கஷ்டப்படுத்தி வளர்க்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து தான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்குன்றதுக்காக எவ்வளவோ போராடுறாங்க. வாழ்க்கையில எவ்வளவோ போராடி இந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அப்ப உலக ரீதியான பிள்ளைகள், பாம்பைக்கு மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ, அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோன்னு பைபிளில் படிக்கிறோம் நம்ம. அப்ப உலக ரீதியான பெற்றோர்கள் எப்படி இருக்கும்போது பரலோக தகப்பன் நம்மளுக்கு எப்படி இருப்பாருன்னு பார்த்துக்கங்க. நம்ம அதை நம்ம உணர வேண்டும். உணர்வதற்காக தேவன் அழைக்கிறார். என் தேவ ஜனமாகிய உங்களை தேவன் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக்குவேன் என்று தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். திருப்தி ஆகுறதுன்னா எப்படி? உங்களுக்கு போதும் அப்படின்றவீங்க, இது போதும்பா அப்படின்ற நிலைமைக்கு நீங்க வந்துடுவீங்க. அதாவது மனிதன் அடிக்கடி நான் சொல்லுவேன், இது மனிதன் உலகத்துல எது போதும்னு சொல்லுவான்னா சாப்பாடு மட்டும்தான். ஏன்னா அதுக்கு மேல உள்ள தாங்காது. ஆனா இதுல என்ன திருப்தி ஆகுறது, அதுதான் திருப்தி திருப்தியா சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டிருப்போம். ஆனா தேவன் அளிக்கும் நன்மையால் நீங்க திருப்தியா இருக்கேன்ப்பா அப்படின்னு அநேகருக்கு முன்பாக சாட்சியாக சொல்ல போகிறீர்கள். நீங்க திருப்தி அடைஞ்சிருவீங்க. இதுக்கு மேல வேண்டாம் தேவனே, போதும் தேவனே அப்படின்றதுக்கு நீங்க அந்த நிலைமைக்கு வந்துடுவீங்க. ஆனா சகலத்தையும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன் நீங்க போதும் போதும்னு சொல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, போதாண்டவரே, இதுக்கு மேல வேணாண்டவரே என்ற அளவுக்கு நீங்க வந்துடுவீங்க. திருப்தி அடைந்து விடுவீர்கள். என் ஜனம், அவர் அதான் பாருங்களேன், என் ஜனம் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரண மனிதர்கள் சொல்லவில்லை, கர்த்தர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இடத்துல சகாயம் நம்ம பைபிள படிக்கிறோம். அந்த கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, என் ஜனமாகிய நீங்கள், என் சாயலாக படைக்கப்பட்ட நீங்கள், என்னால் அழைக்கப்பட்ட நீங்கள், நான் அளிக்கும் நன்மையினால் நீங்க திருப்தி ஆவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தேவன் அளிக்கும் நன்மையால் திருப்தி அடைவதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். ஆனா அதுக்கு முன்னால ஒரே ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்கு. என் ஜனம், நீங்க தேவ ஜனமாக இருக்கிறோமா? தேவ விரும்பும் காரியங்கள் இருக்கோமா? தேவ ஜனமாக நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, தேவ ஜனமாக நாம் நடப்பதற்காக, தேவ கட்டளைகளை அறிந்து கொண்டு, தேவனுடைய தூதலை புரிந்து கொண்டு, தேவன் உங்களுடன் பேசுவதை, தேவன் உங்களை வழி நடத்துவதை நீங்க என்னைக்கு புரிந்து கொண்டீங்களோ அந்த செகண்ட்ல நீங்க உண்மையிலே தேவ ஜனமாக ஆயிடுறீங்க. வாயில 1000 சொல்லலாம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு, ஆனா உண்மையாகவே நம்ம இருக்கிறோமா? அதை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் தான் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்க தேவ நன்மையால் திருப்தி அடைய போகிறீர்கள். கடந்த காலம் கடந்ததாக இருக்கட்டும், ஆனால் இன்றைய தினத்திலிருந்து தேவன் அளிக்கும் நன்மை உங்களை நிரப்ப போகிறது, உங்கள் வீடுகளை நிரப்ப போகிறது. நீங்க அதில் திருப்தி அடைய போகிறீர்கள். ஆமேன். ஜெபிப்போம். எங்களை அதிமானிசும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் அளிக்கும் நன்மையினால் நாங்கள் திருப்தி அடைய போகிறோம் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. வாக்களித்த தேவன் வாக்கு மாறாதவர் என்பதை அறிவோம் ஆண்டவரே. தாப்பனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் நீர் அளிக்கும் நன்மையால்
திருப்தி அடைய போவதற்காக நன்றி ஆண்டவரே. இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நிரப்ப போகிற உமது நன்மையால் அவர் திருப்தி அடைந்து ஆசீர்வதிக்கப்படுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.